ஹாய், வெல்கம் டு அவர் சேனல் நகைக்கடை தமிழ். இன்றைக்கி வீடியோவில் ஒரு சூப்பரான சிட் ஸ்கீம் பற்றி தான் கொண்டு வந்திருக்கேன். இதில் எந்த லிமிட்டேஷனும் கிடையாது. எவ்வளோ வேணாலும் காசு கட்டிக்கலாம், எப்போ வேணாலும் கட்டிக்கலாம், எவ்வளோ கம்மியாக வேணாலும் கட்டலாம். பட் பெனிஃபிட்ஸ் ஃபுல்லாக நம்மளுக்கு தான். ஸோ இந்த சூப்பர் மந்த்லி சிட் ஸ்கீம் பற்றி டீட்டெயிலாக இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது ஒரு பெஸ்ட்டு ஸ்கீம். நமக்கு வந்து இவ்வளோ தான் கட்ட முடியும், அவ்வளோதான் கட்ட முடியும் இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க கூட இந்த ஸ்கீம் மூலிமா நம்மளால் தங்கத்தை சேமிக்க முடியும். அப்படிப்பட்ட ஒரு சூப்பரான ஸ்கீம். இது கூட நம்மளுக்கு ஃப்ரீயாகவே நம்ம எவ்வளோ தங்கம் சேர்க்குறோமோ அவ்வளோ வெள்ளியும் தராங்க. ஸோ டீட்டெயிலாக வீடியோவில் பார்க்கலாம். இதை ஏன் நான் சூப்பர் மந்த்லி சிட் ஸ்கீம் அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு சூப்பரான மந்த்லி சிட் ஸ்கீம். அதனால தான் நான் அப்படி சொல்கிறேன். ஸோ இதை பற்றின பெனிஃபிட்ஸ், இதில் சேர்றதுனால நம்மளுக்கு என்னென்னலாம் ப்ராஃபிட் இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ இது உங்களுக்கு ஒர்த்ஃபுல்லாக இருந்ததுன்னா கண்டிப்பாக இந்த திங்க் பண்ணி பார்க்கலாம் நீங்களும். ஃபஸ்ட்டு இந்த சிட்டில் சேர்றதுக்கு மற்ற சிட்டு மாதிரி கிடையாது. இதுக்கு எந்த லிமிட்டேஷன் அமௌண்ட்டும் கிடையாது. அதாவது ஸ்டார்டிங் ஃப்ரம் இதோட இது எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, 500 ரூபாயிலிருந்தே நீங்கள் வந்து ஜாயின் பண்ணலாம். மந்த்லி நீங்கள் வந்து சப்போஸ் 11 மந்த்ஸ், இப்போ மற்ற சீட்லாம் எப்படி இருக்குன்னா, 11 மாதம் நீங்கள் சிட்டு சேர்ந்துருக்கீங்க அப்படின்னா 500ல் சேர்ந்தீங்கன்னா 11 மாதமும் நீங்கள் 500 ரூபா தான் கட்டணும். அதுக்கு மேலேயும் கட்ட முடியாது, குறைச்சும் கட்ட முடியாது. இந்த ஸ்கீமில் எந்த ஒரு ஸ்பெசிஃபிக் அமௌண்ட்டும் கிடையாது. நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். லைக் 1,00,000 ரூபாயில் கூட நீங்கள் ஜாயின் பண்ணிவிட்டு அடுத்த மாதம் உங்ககிட்ட காசு இல்லாமல் கூட போகலாம். அப்போ நீங்கள் 5,000 ரூபா கட்டலாம், இல்லை 500 ரூபா கூட கட்டலாம். மினிமமாக 500 ரூபா கட்டணும். அதுதான் அதோட ஒரு பேசிக்கான ஒரு விஷயம். மற்றபடி நீங்கள் இவ்வளோ தான் கட்டணும், அவ்வளோ தான் கட்டணுன்றதெல்லாம் கிடையாது. அது இல்லாமல் இது வந்து ஒரு 11 மந்த் ஸ்கீம். இதில் இன்னொரு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து கோல்டுக்கு தான் பே பண்ணுவோம். மந்த்லி நம்ம கோல்டுக்கு தான் பே பண்ணுறோம். ஆனால் உங்களுக்கு ஃப்ரீயாக சில்வரை வந்து அதில் கொடுப்பாங்க. எக்ஸாம்பிள், நீங்கள் இந்த மாதம் பே பண்ணுறீங்க, 10,000 ரூபா பே பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. 10,000 ருபீஸ் நீங்கள் பே பண்ணும்போது உங்களுக்கு 1 கிராம் வந்து கோல்டு வைக்கிறாங்க கவுண்டில். அதே நேரத்தில் 1 கிராம் சில்வர் வந்து உங்களுக்கு ஃப்ரீயாகவே கொடுப்பாங்க. இதுதான் இந்த ஸ்கீமோட ஒரு ஸ்பெஷல் பெனிஃபிட். அதை நம்ம சில்வருக்குன்னு தனியாக பே பண்ணல, இதோடவே உங்களுக்கு அது கிடச்சிடுது. மினிமம் அமௌண்ட் கூட நம்ம கட்டிக்கலாம். அதாவது என்ன சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் 10,000 ரூபா சிட்டு சேர்ந்துருக்கீங்க, நெக்ஸ்ட் மந்த் உங்ககிட்ட 10,000 ரூபா இல்லை, ஓகே அப்படின்னா இந்த மாதத்துக்கு நீங்கள் ஜஸ்ட் ஒரு 1000 கூட கட்டிக்கலாம். ஓகேவா? அதை நீங்கள் இப்போ தான் கட்டணும் அப்படின்னு இல்லை, மந்தில் எந்த டைம் வேணாலும் கட்டிக்கலாம். சப்போஸ் இந்த மாதம் உங்களால் கட்டவே முடியல அப்படின்னா கூட இந்த கடையில் இது ஒரு சூப்பரான ஆஃபர். சப்போஸ் நீங்கள் இந்த மாதம் 10,000 ரூபா சேர்ந்துட்டீங்க, நெக்ஸ்ட் மந்த் உங்களுக்கு வேறு எமர்ஜென்சினால நம்மளால் கட்டவே முடியல அப்படின்னா நீங்கள் அதுக்கு அடுத்த மந்த் கண்டினியூ பண்ணிக்கலாம். ஆனால் என்ன ஒரே ஒரு விஷயம் அப்படின்னா, நீங்கள் ஒரு மாதம் ஸ்கிப் பண்ணி கட்டும்போது இன்னும் ஒரு மாதம் சேர்த்து வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். 11 மந்த் ஸ்கீம் இது. நீங்கள் 11 மந்த்தும் கண்டினியூவஸாக கட்டினீங்கன்னா 11th மந்த் முடிஞ்சோடனே நீங்கள் வந்து எடுத்துக்கலாம் ஜுவல்ஸை. சப்போஸ் நீங்கள் நடுவில் ஒரு மாதம் கட்டல, அதாவது 2வது மாதம் கட்டல, 3வது மாதத்துலேருந்து கட்டுறீங்க அப்படின்னா அதுலேருந்து நீங்கள் வந்து, அதாவது 12th மந்த் தான் நீங்கள் எடுக்க முடியும். எவ்வளோ மாதம் நீங்கள் கேப் விட்டு கட்டுறீங்களோ அத்தனை மாதம் கழிச்சு தான் எடுக்க முடியும். சப்போஸ் நீங்கள் 3 மாதம் கட்டல அப்படின்னா கூட நீங்கள் 3 மாதம் கழித்து நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். அதாவது 15வது மாதம் எடுத்துக்கலாம். அந்த மாதிரி ஃப்ளெக்சிபிள் அமௌண்ட் கேன் பி பெய்டு. ஒரு மாதத்தில் ஒரு டைம் தான் ஆனால் பே பண்ண முடியும். பட் எவ்வளோ வேணாலும் நீங்கள் பே பண்ணிக்கலாம். 500 ரூபா பே பண்ணலாம், ஏன் நீங்கள் 2 லட்சம் கூட கட்டலாம். ஓகேங்களா? அதுதான் இந்த சிட்டோட பெனிஃபிட். இப்போ நீங்கள் நினைக்கலாம், நிறைய கடையில் வந்துட்டு சில்வர், இப்போ கோல்டு காயின் வாங்குகிறோம் அப்படின்னா சில்வர் ஃப்ரீயாக தராங்க, அப்போ இது என்ன நல்ல பெனிஃபிட்டான்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக இது பெனிஃபிட் தான். ஏன்னா இப்போ நாளுக்கு நாள் சில்வரோட ரேட் வந்து ஏறிக்கிட்டே தான் இருக்குது. உங்களுக்கு அன்னைக்கு நீங்கள் எத்தனை கிராம் ஆஃப் கோல்டு வாங்குறீங்களோ அத்தனை கிராம் ஆஃப் சில்வர் உங்களுக்கு ஃப்ரீயாக தராங்க. அப்போ இதுதான் வந்து பெஸ்ட்டு. நம்ம கடைசியாக போய் வாங்குற அன்னைக்கு இவ்வளோ வாங்கினீங்கன்னா உங்களுக்கு 4 கிராம் தர, 5 கிராம் தரதை விட இது வந்து நம்மளுக்கு நல்லாவே பெனிஃபிட்டாக இருக்குது. ஓகேங்களா? அது இல்லாமல் இதில் எந்த லிமிட்டேஷனும் கிடையாது. வேஸ்டேஜ்க்கு 15% வரையும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த கடையில் மேக்ஸிமம் எல்லா ஜுவல்லரிக்குமே 15%க்கு மேலே பெருசாக எதுவுமே கிடையாது. 1-2 ஜுவல்லரிஸ் தான் வந்து உங்களுக்கு 18%ல் இருக்குது. ஸோ 15% வரையும் நீங்கள் வேஸ்டேஜ் இல்லாமல் இந்த நகையை வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். அதாவது இந்த ஸ்கீமில் சேர்றப்போ வேஸ்டேஜ் இல்லாமல் நம்ம 15% வரையும் நகைகள் எடுத்துக்க முடியும். அண்ட் இதுக்கு எந்த விதமான மேக்கிங் சார்ஜஸும் கிடையாது. இந்த ஸ்கீமில் நம்ம ஜாயின் பண்ணும்போது மேக்கிங் சார்ஜஸ் எதுவுமே நம்ம பே பண்ண தேவையில்லை. ஆனால் என்ன, ஸோ மேக்கிங் சார்ஜஸ் கிடையாது. ஜிஎஸ்டி ஆனால் கண்டிப்பாக பே பண்ணணும். இது எல்லா விதத்துலையுமே இருக்கிறது தான். ஆனால் இதில் ஒரே ஒரு கண்டிஷன் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு 5 மந்த்ஸ்க்கு நம்ம எவ்வளோ அமௌண்ட் வேணாலும் பே பண்ணலாம். எவ்வளோனாலும் எவ்வளோ அதிகம் வேணாலும் நம்ம பே பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிள், நான் ஃபஸ்ட்டு மாதம் ஒரு 10,000 ரூபா கட்டுறேன்னு வச்சுக்கோங்களேன். 2வது மாதம் என்னால் 2 லட்சம் கூட கட்ட முடியும். ஓகேங்களா? 3வது மாதம் என்னால் 4 லட்சம் கூட கட்ட முடியும். 5வது மாதம் கூட 10 லட்சம் கூட என்னால் கட்ட முடியும். ஓகேவா? எவ்வளோ வேணாலும் நம்ம கட்டிக்கலாம். கம்மியாக கூட கட்டலாம். பட் நான் சொல்கிறது அதிகபட்ச அமௌண்ட்டு. ஆனால் 5 மாதத்துக்கு அப்புறமா ஆஃப்டர் 5 மந்த்ஸ், 6 மந்த்ஸ்லேருந்து உங்களுக்கு 6 to 11 மந்த்ஸ் வரைக்கும் நீங்கள் வந்து மினிமமான அமௌண்ட்டு தான் கட்ட முடியும். அதாவது குறைச்சி தான் கட்ட முடியும். இதுக்கு மேலே இப்போ நீங்கள் 5th மந்த் வந்து 10 lakhs கட்டிருக்கீங்களா, அப்போ நீங்கள் 10 lakhs வரையுமே உங்களால் கட்ட முடியாது அடுத்த மாதம்.
இல்ல அதுக்கு மேல கட்ட முடியாது. அதாவது 6th மந்த் வந்து நீங்க ஒரு 11,00,000 கட்டலாம், 15,00,000 கட்டலாம்னா, அந்த மாரி பண்ண முடியாது. ஏன்னா, உங்களுக்கு மினிமம் அமௌண்ட் மட்டும் தான் இதில கட்ட முடியும். அப்படி இல்லன்னா, உங்களுக்கு ஆவரேஜ் எடுப்பாங்க. ஆவரேஜ்னா எப்படி 2,00,000 + 4,00,000 + 10,00,000 இது எல்லாத்தையும் சேர்க்கிறப்போ உங்களுக்கு 16,00,000 வருது. 16,00,000த்த உங்களுக்கு ஆவரேஜா டிவைட் பண்ணுவாங்க. டிவைடட் பை 15 போட்டா உங்களுக்கு ஆவரேஜா எவ்வளோ வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 3,00,000 கிட்ட வரும். 3,00,000 கிட்ட அந்த அமௌண்ட்ட தான் நீங்க வந்து பே பண்ற மாரி இருக்கும். ஓகேங்களா? 3,00,000 வரையும் நீங்க மினிமமா பே பண்ணிக்கலாம். அப்ப நான் 3,00,000 தான் கட்டணுமா இந்த 6 மாசத்துலேருந்து 11 மாசம் வரையும் அப்படின்னீங்கன்னா, அப்படி கிடையாது. மேக்ஸிமமான அமௌண்ட் 3,00,000 நீங்க கட்டலாம். அதுக்கு மேல கட்ட முடியாது. இப்ப நெறைய பேர் நினைக்கலாம், இப்போ ஓகே வெயிட் பண்ணி லாஸ்ட் மந்த் போயிட்டு ஒரு 5,00,000 கட்டிட்டோம்னா, செய்கூலி சேதாரம் இல்லாம எடுத்துக்கலாமே அப்படின்னு. அந்த மாதிரி பண்ண முடியாதுன்றதுக்காக தான் அவங்க நீங்க ஃபர்ஸ்ட்டு 5 மாசத்துக்கு முன்னாடி எவ்வளோ வேணாலும் கட்டிக்கலாம். பட் 6லேருந்து உங்களுக்கு 11க்குள்ள இதில மேக்ஸிமமா கட்டியிருக்கிறது தான் ஹையஸ்ட்டா வச்சு கட்டணும். லோயஸ்ட்டா நீங்க எவ்வளோ வேணாலும் கட்டிக்கலாம். இப்ப நான் இங்க 10,00,000 கட்டிட்டேன். அதனால நான் இதுதான் கன்டின்யூ பண்ணுமானா கிடையாது. நீங்க வெறும் ரூ. 500 கட்டி கூட சும்மா அந்த மந்த்துக்கு அப்படின்னு கவுண்ட் வச்சுக்கலாம். ஸோ இதுதான் வந்து பெஸ்ட்டான ஆஃபர் இங்க குடுத்துருக்கிறதுல. இதில ஸ்டார்ட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க ரூ. 500லேருந்து இந்த சிட் ஸ்கீம் வந்து சேரலாம். இந்த சிட் ஸ்கீம் எங்க ஜாயின் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து கள்ளக்குறிச்சியில வைர மாளிகை அப்படின்ற ஒரு கடை. இந்த கடை ரொம்ப வருஷமா இருக்கு. லைக் எங்க பாட்டி காலத்துலேருந்தே வந்து இது இருக்கு. இங்க வந்து கோல்டோட குவாலிட்டியும் நல்லா தான் இருக்கும். நீங்க நார்மலா போய் இந்த கடையில வாங்கலாம் அப்படின்னு போனீங்கன்னா, வேஸ்டேஜ் ரொம்பவே ஹையரா இருக்கும். ஆனா, நீங்க பேசி குறைச்சு வந்து அத வாங்கலாம். பட் இருந்தாலும் ரொம்ப ஹையரா இருக்கும். ஸோ, இந்த சிட் ஸ்கீம்ல போடும்போது இது நல்லாவே பெனிஃபிட்டா இருக்கும். இப்ப நான் வந்து இந்த சிட் ஸ்கீம்ல சேர்ந்திருக்கேன். அதோட உங்களுக்கு அந்த சிட் கார்டு எனக்கு எவ்வளோ கவுண்ட் வச்சிருக்காங்க, அத பத்தி இப்போ ஒரு எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் உங்களுக்கு குடுக்குறேன். இதுதான் என்னோட மந்த்லி சீட் அந்த கடையில ஜாயின் பண்ணியிருக்கிறது. நான் 5 மாதம் இப்போ வரைக்கும் கட்டியிருக்கேன். இந்த மாதம் நான் இன்னும் கட்டல. ஃபர்ஸ்ட்டு மந்த் வந்து பார்த்தீங்கன்னா, நான் ரூ. 40,000 கட்டியிருக்கேன். அன்னைக்கு வந்து கிராம் ரேட் வந்து ரூ. 8,985 தான். அன்னைய கணக்குப்படி எனக்கு 4 கிராம் 400 மில்லி வந்திருக்கு. அதே இதில் 2 in 1ல எனக்கு சில்வருமே வெயிட் வச்சுட்டாங்க. 4 கிராம் 452 மில்லிகிராம் அப்படின்னு வச்சுட்டாங்க. நெக்ஸ்ட் மந்த் வந்து பார்த்தீங்கன்னா 7வது மாதமும் நான் ரூ. 40,000 தான் கட்டினேன். அன்னைக்கு வந்து ரேட் பார்த்தீங்கன்னா 9,160 அன்றைக்குமே எனக்கு என்ன கவுண்ட்டோ அதை வந்து வச்சுட்டாங்க. 3வது மாதம் வந்து என்கிட்ட பெருசாக அமௌண்ட் இல்லை, கொஞ்சம் பர்சனல் ரீசன்னால். ஸோ 10,000 தான் நான் கட்டினேன். அன்றைக்கி வந்து கிராம் ரேட் வந்து பார்த்திங்கன்னா 10,460 எனக்கு அன்றைக்கி ஐயோ இவ்வளோ அதிகமாகிடுச்சே அப்படின்னு தோணுச்சு. அடுத்த மாதமும் நான் 10,000 தான் கட்டினேன். அடுத்த மாதத்தோட ரேட் வந்து பார்த்திங்கன்னா 11,618 நான் கட்டும்போது, கடைசி மாதம் நான் போய் 5th மந்த்தை தான் ஹையஸ்ட்டாக கட்ட முடியும்ன்ட்டு 1,50,000 நான் வந்து கட்டிட்டேன். அன்றைக்கி வந்து ரேட்டு பார்த்திங்கன்னா 11,825 அன்றைக்கி தான் ஹையஸ்ட்டாக இருக்குது. ஆனால் எனக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா 3வது மாதமே எனக்கு ஹையராக தோணுச்சு. அதாவது இந்த 4வது மாதம் 10,000 வரும்போது எனக்கு அதிகமாக தோணுச்சு. அப்புறம் இப்போ இருக்க விலைவாசி பார்த்துட்டு இதுவே பரவாயில்லன்னு சொல்லிட்டு நான் அன்றைக்கி 1,50,000 கட்டிட்டேன். ஏன்னா சப்போஸ் ஹையஸ்ட்டாக கட்டணுனாலும் நம்மளால் கட்ட முடியாது, லோயஸ்ட்டாக கட்டிக்கலாம் அப்படிங்கும்போது என்கிட்ட இருந்த ஒரு கேஷை வச்சு கட்டிட்டேன். இந்த கடை தான் நான் வந்து இந்த வைர மாளிகை அந்த கடையில் தான் கட்டினேன். உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். அண்ட் அதோட டீட்டெயில்ஸ் எல்லாம் இதில் நான் கொடுத்துருக்கேன். நீங்களும் ஒரு டைம் கோ த்ரூ பண்ணுங்கள். நான் இருந்தாலும் இப்போ படிச்சும் அதை காட்டுறேன். இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே தான் நான் ஃபர்ஸ்ட்டு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இருந்தாலும் டவுட் இருக்குது அப்படின்னா இதில் தமிழ்லையும் கொடுத்துருக்கு. நீங்கள் வந்து அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். 11 மாதம் முடிஞ்சோடனே 12வது மாதம் ஸ்டார்டிங்கில் போய் நம்ம வந்து அந்த ஜுவல்ஸ் வாங்கிக்கலாம். இதுதான் அந்த டீட்டெயில்ஸ். சேர்கிறதுக்கு நம்மளுக்கு ஆதார் கார்டும் ஒரு மொபைல் நம்பரும் இருந்தால் போதும். இந்த சிட் ஸ்கீம் பற்றி உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் அதில் ஹெல்ப் பண்ணுறேன். அண்ட் இந்த மாதிரி பெஸ்ட்டு ஸ்கீம்ஸ் அண்ட் பெஸ்ட் ஆஃபர்ஸ் தெரிஞ்சுக்க கண்டிப்பாக நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க. கீழே ஹைப்புன்னு ஒன்று இருக்கும், அதை கண்டுபிடிச்சி ஒரு ஹைப் பண்ணி விடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். வேறு எது மாதிரியான வீடியோஸ் வேணும் அப்படின்னு எனக்கும் ஐடியா கொடுங்க. ஏன்னா நானும் இப்போ தான் புதுசாக சேனல் ஆரம்பிச்சிருக்கேன். எனக்கும் பெருசாக என்ன பண்ணணும்னு தெரியல. ஸோ நீங்கள் உங்களோட சஜஷன்ஸ் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக நானும் அதை கன்சிடர் பண்ணி நல்ல ஒரு வீடியோவாக உங்களுக்கு கொண்டு வரேன்.